صل سلم على النبي وآله وعلى صحبه من البخاري صلوات وسلام وهو خير الأنام خيما أنا ماضي المشرقين بمالي ورحمنا العبد محمد إسماعيل علي فرداني ابن ملعن من علي مرشد القوم بالعرمان صل سلم على سيدنا طبت النقيب وعلى آله وصحبه وعلى من قضى بفعالي يا لمن نظرنا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى: باب قول الله تعالى: من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها وكان الله على كل شيء مقيتا. قال نبينا صلى الله عليه وسلم: باب الحب في الله. به قال حدثنا آدم حدثنا شعبة عن قتادة عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم: لا يجد أحد حلاوة الإيمان حتى يحب المرء لا يحبه إلا لله وحتى أن يقذف في النار أحب إليه من أن يرجع إلى الكفر بعد إذا أنقذه الله حتى يكون الله ورسوله أحب إليه مما سواهما أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்றோன் அன்புடையோன் ஏக வல்லோன் அல்லாஹுவை போற்றி, அவனின் திருத்தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி, அவர்களை பின்தொடர்ந்து சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், இமாம்கள், இறைநேசர்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களை போற்றி புகழ்ந்தவாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் இன்னத்திற்குரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையில்
99வது வருடத்தின் 25வது நாளிலே நாம் அந்த பாடங்களை எல்லாம் ஓதிவிட்டு ஹதீஸுகளை ஓதி முடித்து அதனுடைய சிறிய விளக்கங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்வானாக. இன்றைய ஓதிய பாடத்திலே கிதாபுல் அதப், கிதாபுல் இஸ்திஅதான் என்று சொல்லக்கூடிய இந்த பாகத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கர்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பல விஷயங்களை, வழிமுறைகளை தொகுத்து அருமையான முறையிலே நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார்கள். அதிலே பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது, பல பாபுகளாக இமாம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதிலே பிறர் நலம் பேணுவதில், ஹுகூகுல் இபாதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில், அல் ஹுப்பு ஃபில்லா என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்தின் அடிப்படையில் வாழ்க்கையிலே நாம் பணிவாக நடக்க வேண்டும். நாம் தான தர்மங்களை அதிகமாக செய்து வர வேண்டும். பிற சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தவறுகளை நாம் மன்னித்து அவருக்காக நாம் துவா செய்ய வேண்டும். ஏழைகளை ஆதரிக்க வேண்டும். அனாதைகளை, எத்தீம்களை அரவணைத்து உதவியாக நடக்க வேண்டும். பலகீனமானவர்களை கவனித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும். பொய், புறம், கொலை, கொள்ளை, இது போன்ற விபச்சாரம் இவைகளின் பக்கம் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடாது. வட்டி வாங்குவது, கொடுப்பது, இவைகளை விட்டு நாம் நீங்கி நிற்க வேண்டும். குடும்ப நலனில் நாம் அக்கறை கொள்ள வேண்டும். கடன் வாங்கினால் அதனை சரியான முறையில் சரியான நேரத்திலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தவர்களுடைய சொத்துக்களை நாம் அபகரிக்கக்கூடாது. தன்னுடைய உறுப்புகளை, எண்ணங்களை ஹராமின் பக்கம் நாம் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பெண்கள் ஆண்களை பார்ப்பதை விட்டும், ஆண்கள் பெண்களை பார்ப்பதை விட்டும் நம்முடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நீதமாக நடக்க வேண்டும். பேசினால் உண்மைதான் பேச வேண்டும். சிறியவர் பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் சிறியவர்களை கண்ணியமாக அரவணைப்போடு அன்போடு நடக்க வேண்டும். பெற்றோர்கள் என்பவர்கள் பிள்ளைகளை மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்குண்டான நேரங்களை, சமயங்களை, அதற்குண்டான ஏற்பாடுகளை கட்டாயமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த 5 கடமைகளில் உள்ள தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவைகளை எல்லாம் நாம் சரியான நேரத்திலே தகுதி உள்ளவர்கள் கரெக்டான முறையில் செய்ய வேண்டும். இப்படி நாம் அனைத்து படைப்புகள் மீதும் பாசமும் பிரியமும் அரவணைப்பும் நமக்கு இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான பாடங்களை எல்லாம் இதனிலே புகுத்திருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆக இவ்வாறு பிற நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் என்பதற்காக அதற்கு முக்கியம் என்னவென்று சொன்னால் அது முஹப்பத், பிரியமாக இருக்கிறது. அன்பு, பாசம் ஒரு மனிதர்கள் மீது, பிற படைப்புகள் மீது அன்பும் பிரியமும் வைக்கின்ற பொழுதுதான் இந்த பிற நலம் பார்ப்பது, பொது நலம் சேவைகளை ஈடுபடுவது என்பதெல்லாம் வரும். ஏனென்றால் அல் ஹல்கு இயாதுல்லா, படைப்பினங்கள் அனைத்தும் அல்லாஹுடைய குடும்பமாக இருக்கிறது. அந்த குடும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அரவணைத்து அவர்களுக்கு பல நலன்களை இப்பொழுது சொல்லக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களையும் நாம் எடுத்து நடக்க வேண்டும். மக்களிலே நாம் பார்க்கின்றோம், பிறர் நலம் பேணுவதிலே, அந்த விஷயத்திலே நம்முடைய மக்கள் எல்லாம் பொடுபோக்காக கவனக்குறைவாக இருப்பது நமக்கு தெரியும். ஒருவருக்கொருவர் ஒரு விஷயத்தை நல்லதை கொண்டு எண்ண வைப்பது என்பது இந்த சமுதாயத்திலே குறைந்து விட்டது. பிற நலம் பேணுவதற்கு முதலிலே பாசம், அன்பு வேண்டும். பிள்ளைகள் மீது பாசமும் பிரியமும், மனைவிகள் மீது, தாய்மார்கள் மீது, நம்முடைய பெற்றோர்கள் மீது பாசமும் அன்பும் வைக்கின்ற பொழுது நாம் பல மைலுக்கு அப்பால் சென்று அவர்களுக்காக வேண்டி ஓடி ஆடி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்களுக்காக வேண்டி சம்பாதித்து அவருக்கு என்ன வேண்டும் என்று நாம் நினைத்து ரசித்து எவ்வாறு செய்கின்றோமோ, அவர்களுக்கு செய்து கொடுக்கின்றோமோ, அதே மாதிரி பிற மஹ்லூக்குகள் மீதும் பாசமும் அன்பும் வர வேண்டும். அப்படி வருமானால் கர்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் விரியப்படுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது பிறர் நலம் பேணுவதிலே அது இலகுவாக, லேசாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய ஹதீஸுல் குதுஸியிலே கூறி காட்டுவான், வஜபத் முஹப்பத்தி, என் முஹப்பத் யாருக்கு வாஜிப் ஆகிவிட்டது என்று சொன்னால், யார் எனக்காகவே யார் சிந்திக்கிறார்களோ,
எனக்காகவே அவர்கள் எனக்காக வேண்டி செலவழிக்கிறார்களோ, எனக்காக வேண்டிய அவர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ அவனை நினைத்து அவர்களுக்கு என்னுடைய முஹப்பத் வாஜிபாக இருக்கிறது, என்னுடைய முஹப்பத் கட்டாயமாக உண்டு அல்லாஹ் கூறுகிறார். கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹ்விற்காக என்ற நிலை வருகின்ற பொழுது அந்த முஹப்பத்து கட்டாயமாக இறைவனுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த முஹப்பத்தை தான் கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஏற்படுத்தினார்கள். நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்த மக்களை அவர்களை மனித புனிதர்களாக மாற்றியது கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஸுல் குதுஸியில் இந்த ஆயத்துகளில் இந்த ஹதீஸுகள் எல்லாம் வருகிறது. அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள், வந்து அனைத்தையும் அந்த மக்களுக்கு படித்து கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது தொழுகை கடமையாகவில்லை, ஜகாத்து நோன்பு கடமையாகவில்லை, ஹஜ்ஜு கடமையாகவில்லை, இன்ன பிற அமல்கள் ஒன்றும் கடமையாகவில்லை. ஆனால் அந்த தீனை, அந்த இஸ்லாத்தை, ஈமானை, இஹ்சானை, தக்குவாவை, தௌஹீதை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை தான் கற்றுக் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட இந்த முஹப்பத்தை இவர்கள் எப்படி அவர்களுடைய உள்ளத்திலே முஹப்பத் வந்தது என்று நாம் பார்க்கின்ற பொழுது வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். பிறன் நலம் பேணும் விஷயத்தில் எப்படி சஹாபாக்கள் அமர்ந்தார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள். மதீனாவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கா வாசிகள் ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்கு 2 வீடுகள் இருந்தால், 2 சொத்துக்கள் இருந்தால், 2 மனைவிகள் இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு செய்து அவர்களுக்கு முறையான முறையில் நிக்காஹ் செய்து வைத்து அவர் வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். அவர்களுக்காக வேண்டி உதவி செய்தார்கள், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். இப்படி மனம் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய சொந்த அண்ணன் தம்பிக்கு வருமா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குடும்பக்காரர்களுக்கு வருமா? ஆனால் அந்த முஹப்பத்தை, அந்த ஈமானை சுவைத்த அந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் இதுதான் முஹப்பத், உச்சமான முஹப்பத். இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு புகட்டினார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். ஹலாவத்துல் ஈமான் என்ற பாடம் வருகிறது. ஹலாவத்துல் ஈமான், பிறப்பிலிருந்து எத்தனை காலம் முஸ்லீமாக நாம் இருக்கின்றோம், மூத்தா போக வருகிற வரை நாம் என்ன செய்கிறோம்? ஈமானை நாம் சுவைத்திருக்கிறோமா? அதற்காக வேண்டி நாம் செலவழித்திருக்கின்றோமா? நாம் இந்த உலக கல்விக்கு செலவழிக்கின்ற அந்த செலவழிப்பை நம் தீனுக்காக வேண்டி செலவழித்திருக்கின்றோமா? நமது பிள்ளைகளை நாம் அவ்வாறு செய்கின்றோமா? நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக அதிலே நாம் குறைபாடுகளில் தான் நாம் இருக்கிறோம். அந்த சுவையை நாம் விளங்க முடியவில்லை. நாம் நம்முடைய கண்ணை கட்டிவிட்டு நம்மிடத்திலே வாயிலே ஒரு மதுரமான ஒன்றை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சுவை என்னவென்று நாம் சொல்லிவிடுகின்றோம். அது ஹல்வாவா, அது மைசூர் பாக்கா, அது எப்படி இருக்கும், எவ்வாறு தரம் உள்ளது, அது எப்படி செய்யப்பட்டது, எதனால், எந்த மாவினால் உண்டாக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அதை செய்துகிறார்கள் என்று நாம் வர்ணிக்க முடியும். ஆனால் நம்முடைய ஈமானை நாம் சுவைத்திருக்கின்றோமா, அந்த ஈமானுடைய சுவையை நாம் அறிந்திருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே நாம் குறையாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஸலாத்து மன் குன்ன வஜத பிஹின்ன ஹலாவத்துல் ஈமான். புகாரியில் வருகிறது, இது அனைத்தும் ஹதீஸில் வருகிறது. இதோ 3 தன்மைகளை கொண்டு நாம் யாரிடம் உள்ளதோ அந்த 3 தன்மைகள் அந்த ஈமானுடைய அவர்கள் சுவையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். மா அஹப்ப அப்துன் லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். அல்லாஹ்விற்காக பிரியப்படுதல் ஈமானுடைய சுவையாக இருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்படுகின்ற பொழுது அந்த ஈமானுடைய சுவையை அவர்கள் பெறுகிறார்கள். அல்லாஹ்விற்காக நாம் எதை பின்பற்றிருக்கின்றோம், எதை பிரியப்படுகின்றோம், 24 மணி நேரமும் நண்பர்களோடு சிரித்து மகிழ்த்து அரட்டை அடித்து கொண்டிருக்கின்றோம், நாம் சிரித்து விளையாடி கொண்டிருக்கின்றோம். இதில் இன்பம் காணுகின்ற நாம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனிலே பலதையும் கண்டு மகிழ்கின்றோம். அதை பிடித்தாலே சந்தோஷமாக நாம் நினைக்கின்றோம், அதனுடைய உயர்வை கண்டு நாம் சந்தோஷப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமானுடைய விஷயத்திலே நாம் அதனுடைய சுவையை வழங்கியிருக்கின்றோமா, அதனை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாம் அதிலே இந்த உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலே நாம் இன்பம் வைப்பதை கொண்டு, அதிலே சுவையை அனுபவிப்பதை கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எந்த ஒரு ஃபாய்தாவை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை உணர்த்த வேண்டும். பிரியப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டியே, கோபப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டியே என்ற நிலை சஹாபாக்களிடத்திலே இறைநேசர் பெருமக்கத்திலே இருந்தது. அது அல் ஹுப்பு ஃபில்லா வல் புக்து ஃபில்லா என்று சொல்லக்கூடிய ஹதீஸுகள் நம்முடைய அந்த புகாரி ஷரீஃபிலே வருகிறது. எந்த ஒன்றை பிரியப்பட்டாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி, எதற்காக கோபப்பட்டாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி, நாம் எதை செய்தாலும் அது அல்லாஹ்விற்காக வேண்டி என்றே ஒரே நோக்கத்திலே
இருப்பார்கள் சஹாபாக்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தெடுத்தார்கள். அதே போன்றுதான் ஏனைய இறைநேசர் பெருமக்களும் அந்த அடிப்படையில் தான், அந்த அடிச்சுவட்டில் தான் வருகிறார்கள். ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலைமையை சொன்னார்கள் அல்லவா? ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா முனாஃபிக் ஆகிவிட்டார், நயவஞ்சகர் ஆகிவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே வருகின்ற பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர் வருகிறார்கள். என்ன நிலைமை, என்ன விஷயம் என்று சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நாம் இருக்கின்ற பொழுது அந்த உள்ளத்தினுடைய மலர்ச்சி, அந்த உள்ளத்தினுடைய சந்தோஷம், பசாசத்து, மகிழ்ச்சி, பிரகாசம், நாம் அதை விட்டு வெளியே வருகின்ற பொழுது, அவர்களை விட்டு நாம் நீங்கி வருகின்ற பொழுது அந்த சுவை, அந்த ஹலாவத்துல் ஈமான், அந்த ஈமானுடைய சுவை குறைகிறது. அதுதான் எனக்கு பயமாக இருக்கிறது. எனவே நான் முனாஃபிக் ஆகிவிட்டனோ என்று நான் கூறிட்டு அவர் வர்றாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நானும் எனக்கும் அதே நிலைமை தான் இருக்கிறது என்று அவர்களும் நினைத்து கொண்டு செல்கின்ற பொழுது இன்னொரு சஹாபியை வந்து என்ன விஷயம், என்ன எங்கே போகிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது, இவ்வாறு சொல்லி என்னவென்று சொல்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்கின்ற பொழுது அவர்களும் அந்த நிலைமையை பேசிக் கொள்கின்ற பொழுது இதுவும் எனக்கு இருக்கிறது என்று மூவர்களும் என்ன செய்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாங்க. நான் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது யா ரசூலுல்லாஹ் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னுடைய உள்ளம் பிரகாசமாக இருக்கிறது, ஒரு மலர்ச்சியாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. நான் வெளியே வருகின்ற பொழுது அது என்னை விட்டு நீங்குகிறது, நான் கணக்கு பார்க்கின்றேன், நான் எடை போடுகின்றேன் என்று சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுதான் ஈமானின் நிலை என்று சொன்னாங்க. ஆக அவர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய அந்த இஹ்சானையும் அவர்கள் என்ன செய்தார்கள், மனதிலே எடை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சிறு ஈமானுடைய அசைவு வந்தாலும் கூட அதனை எடை போட்டு அதற்காக நாம் முனாஃபிக்காகி விட்டோனோ என்று தன்னையே தான் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை, ஈமானுடைய சுவையை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். அது நீங்குகின்ற பொழுது அதனை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் போய் முறையிட்டார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதா தஹல கல்பன் லா யஹ்ருஜு மின்ஹு அபதா, ஈமான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசம் யதார்த்தத்தோடு நுழைந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கல்வியிலே நுழைந்து விட்டான்னு சொன்னால் லா யஹ்ருஜு, அது வெளியேறாது. அதனால தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுடு மணலிலே போட்டு பரட்டினார்கள், அவர்களை கல்களை ஏற்றி வைத்து அவர்களை அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள். ஆனால் அவர்கள் அஹத் என்று ஈமானையே சொல்லி கொண்டிருந்தார்களே, அவர்கள் ஈமானை விடவில்லையே. ஆனால் நம்முடைய ஈமானை நாம் நினைத்து பார்த்த ஒரு மிரட்டலிலே நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஈமான் போய்விடுமோ என்ற நிலைமை நம்ம யோசிக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனை சஹாபாக்களை அவர்கள் என்ன செய்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், அவர்களை எல்லாம் கொன்று குவித்தார்கள். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, சுமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இது போன்ற ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்களெல்லாம் குடும்பத்தோடு அவர்கள் கொலை செய்தார்களே, ஈமானை அவர்கள் விடவில்லையே. அவர்களெல்லாம் ஈமானை பிடித்து கொண்டார்கள். ஏன், அவர்களுடைய உள்ளத்திலே இந்த தண்டனையை விட இந்த ஈமான் மிகவும் அது பயங்கரமாக உறுதியாக இருந்தது தான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமானுடைய பலத்தை நாம் சிந்தித்து பார்த்தால், அவர்களின் மண்டை ஓட்டை எடுத்து அந்த மண்டை ஓட்டிலே மருந்து அருந்த வேண்டும் என்று காஃபிர்கள் சபதம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய காலம். அந்த நேரத்திலே ஒரு பெண்மணி கூட சொல்லுவாங்க, நான் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, துவா கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய ஈமான் உண்மையானதாக இருந்தால் என்னுடைய ஜனாசிலிருந்து ஒரு எலும்பை கூட நீ எதிரிகளிடம் கிடைக்க செய்துவிடக்கூடாது என்று துவா செய்து மரணித்தார்கள். ஆசிம் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மண்டை ஓட்டை எடுப்பதற்காக அவர்கள் மரணித்த பின்பு அவர்கள் மண்டை ஓட்டை எடுத்து அதிலே மது அருந்தி குடிக்க வேண்டும் என்று சபதம் செய்திருந்தார்கள் அல்லவா. அதை எடுப்பதற்காக வருகின்ற போது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை விரட்டுவதற்கு தேனீச்சைகளை, அந்த கூட்டங்களை அதை விட்டுவிட்டான். அவர்களை விரட்டி அடித்தது, விரண்டோடி சென்றார்கள். பின்பு ஒரு திட்டம் தீட்டி பின்பு அதை எடுக்க வேண்டும் என்ற சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆசைப்படுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெரும் மலையை ஏற்படுத்தி அந்த ஜனாசாவினுடைய அந்த கபருடைய அடையாளத்தை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி அவர்களை பாதுகாத்து விட்டான். ஈமானுடைய இன்பம் சுவை எந்த அளவுக்கு அவளுக்கு இருந்திருக்கும் ஏனென்று சொன்னால் அது ஹுஸ்னுல் ஹாத்திமா, நம்முடைய அந்த ஈமானுடைய சுவையை ஈமானை நாம் கவனித்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் ஹுஸ்னுல் ஹாத்திமா, நல்ல முடிவை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தருவான். உள்ளம் ஈமானின் நிலையை, அந்த உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திருந்து விட்டது என்று சொன்னால் அதனை அந்த உள்ளத்தை விட்டு அது எப்பொழுதும் அந்த ஈமான் வெளியேறி விடாது, இது ஒருபோதும் அது நடக்காது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். கர்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது.
ஆக நாம் அந்த ஹுஸ்னுல் காத்திமாவிலே நாம் திரு கலிமாவை மொழிந்து கொண்டே மரணாகக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்துருவான். எனவே நம்ம அனைவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஈமானை சுவைத்து கொண்டே நாம் மரணிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மன் ஹரஜ மின் பைத்திஹி ஜாயிரன் லஹா சய்யிஅஹு 70 அல்ஃப மலக்கின் குல்லுஹும் யுஸல்லூன அலைஹி. ஒரு மனிதன் இறைவனுக்காக தன் நண்பனை சந்திக்கின்றான் என்று சொன்னால், சந்திப்பதற்காக வேண்டி அவன் வீட்டை விட்டு புறப்பட்டான் என்று சொன்னால், அவனுக்காக வேண்டி 70,000 மலக்குகள் அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னஹு வஸல ஃபீக ஃபஸில்ஹு. யா அல்லாஹ், இவர்கள் உனக்காக வேண்டியே உன்னுடைய நண்பனை, உன்னுடைய இறைநேசரை, உன்னை பிரியப்படுபவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் வருகிறார்கள். எனவே அவர்களை சேர்த்து வைத்து விடு யா அல்லாஹ். இவர்கள் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ். இவர்களை ஒன்றாக சேர்த்தவர்களை வாழ வைத்து விடு யா அல்லாஹ் என்று அவர்கள் மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். இந்த பாசத்தினால், அன்பினால், அந்த அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒரு மனிதனை அவன் பிரியப்படுவதின் காரணத்தினால். ஆக நம் சமுதாயத்தில் எப்படி நடக்கிறது, நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நண்பர்கள் நல்ல முறையில் பேசிக்கொண்டார்கள் சொன்னால் அவர்கள் எவ்வாறு அவர்களை பிரிப்பது, இந்த குடும்பத்தை எவ்வாறு பிரிப்பது, இந்த குடும்பத்தை எவ்வாறு நாசமாக்குவது என்ற சிந்தனையில் நாம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஹப்பத் என்பது அது அடுத்து இருந்துதான் வர வேண்டும் என்று அல்ல, அடுத்து தான் இருக்க வேண்டும், அந்த பிரியத்தை வைக்க வேண்டும் என்று அல்ல. பல மைலுக்கு அப்பால் இருந்தாலும் கூட நாம் முஹப்பத் வைக்கலாம். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹப்பத் வைக்கின்றோம், சஹாபா பெருமக்களை முஹப்பத் வைக்கின்றோம், எத்தனையோ இறைநேச பெருமக்களை நாம் முஹப்பத் வைக்கின்றோம், அவர்கள் சாலிஹீன்களை அவுலியாக்களை கண்டு நாம் பிரியம் வைக்கின்றோம், அவர்களை நேரில் சென்று சந்திக்கின்றோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முஹப்பத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹுக்காக வேண்டி, அப்படி அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்ற ஒவ்வொரு நபர்களும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சங்கையானவர்கள் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். இன்ன அபுதைனி தஹாப்பா லில்லாஹி வாஹிதுன் ஃபில் மஸ்ரிகி வாஹிதுன் ஃபில் மக்ரிப் லஜமா அல்லாஹு பைனஹுமா யௌமல் கியாமத்தி குந்தல்லதி துஹிப்பு ஃபிய. எங்கேயோ இருந்து கொண்டு நபியை நோக்கி நாம் நேசிக்கிறோமே, இவர்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைத்து விடுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒருவன் மர்ஹரிபிலே இருக்கிறான், இன்னொன் மஷ்ரிக்கிலே இருக்கின்றான், மேற்கிலும் கிழக்கிலும் எத்தனையோ மைலுக்கு அப்பால் இருந்தாலும் கூட நாம் பிரிய வைக்க முடியும். அது அளவு கடந்த காதலா, அது அல்லாஹ்விற்காக, ரசூலுக்காக, தீனுக்காக வேண்டிய ஒரு மனிதன் பிரியம் கொள்கிறான் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே நம்மை சேர்த்து வைத்துவிடும், அவர்களோடு நம்மளை இணைத்து வைத்துவிடும். இந்த மாதிரி முஹப்பத் பாசம் இருந்தால்தான் நாம் சுயநலத்திலே நமக்கு எண்ணம் இருக்காது. அவர்கள் பிறநல விஷயங்களிலே, பொதுநல விஷயங்களிலே நாம் நாம் என்ன செய்ய முடியும். அரசுடைய நிழலிலே யார் யார்கள் தங்குவார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த 7 பேர்களிலே ஒருவர் இன்ன ரஜுலைனி தஹாப்பா லில்லாஹ், 2 நபர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் பிரியப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அரசுடைய நிழலிலே இருக்கிறார்கள் என்று அந்த 7 பேர்களில் ஒருவராக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக முஹப்பத் இருக்கிறதே, அது பொது நலனுக்கும் பிற நலனுக்கும் அது நல்ல ஒரு அஸ்திவாரமாக, அது ஒரு நல்ல ஒரு நன்மையாக இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு ஹதீஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மா ஹப்ப அப்துன் அப்துல்லாஹி அப்தன் லில்லாஹி இல்லா அக்ரமஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானை பிரியப்பட்டார் என்று சொன்னால் அவனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சங்கை செய்கிறான். இதற்கு மேலே சாலிஹீங்களாக ஆகுவது ஒரு நொடுப்பொழுதிலே அல்லாஹ் ஆக்கி தந்துடுவான். அல்லாஹ் ஒருவனுக்கு விலாயத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில மணிகளிலே அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கஷ்டப்பட்டு அவனிடத்திலே பிரார்த்தித்து பிரார்த்தனை செய்து வாங்கக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அந்த விலாயத்தை இறைநேசர்களாக. அதே போன்று மிகவும் நளினமான முறையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா விலாயத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அது எல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய முஹப்பத். யார் இஸ்லாத்தின் மீதும் ஈமான் மீதும் இஹ்சான் மீதும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு அவர்கள் முஹப்பத்தை கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சீக்கிரமாக அவருடைய நேசராக ஆக்கி கொள்கிறார். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மல்யுத்த வீரர், ஒரு ஆஜாடு பகவான், ஒரு வீரர். அவர் என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு மல்யுத்த போட்டியிலே அவருக்காக வேண்டி அவரிடத்திலே யார் போரிடுகிறார்கள், யார் அவர்களிடத்திலே போட்டியிடுகிறார்கள், போட்டியிட்டவர்களுக்கு 1 லட்சம் பரிசு என்று சொல்கின்ற பொழுது
அந்த விஷயத்தை சொல்கின்ற பொழுது ஒரு அஹ்ல பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த மிகவும் கஷ்டப்பட்ட பலகீனமான ஒன்றும் இல்லாத குடும்பத்தை நடத்துவதற்கு ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில அந்த மனிதர் தான் அந்த இடத்துல கிளம்பியிருக்கிறார். இவர்கள் ஒரு அடி அடித்தார் என்று சொன்னால் அவர் மரணமாகி விடுவார்கள். அந்த அளவுக்கு தோற்றமுடைய ஆஜான பகவானாக இருக்கக்கூடிய ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா இடத்துல இந்த அஹ்ல பைத் அவர்கள் களம் இறங்குகின்ற பொழுது அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. நான் கஷ்டப்படுவனாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பமாக இருக்கிறது, என்னுடைய பாட்டனாராக இருக்கிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய இந்த பரிசு கிடைத்தது என்று சொன்னால் நான் என் குடும்பத்தை நான் என்ன செய்வேன், இதை வைத்து நான் சரி செய்து கொள்வேன் என்று சொல்கின்ற பொழுது அது ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தலை சாய்த்து தோல்வியை ஒப்புக்கொண்டவர்களாக அவர்களுக்காக படுத்து விட்டார்கள். அப்படியே அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த பரிசை அந்த அஹ்ல பைத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த குழந்தை புள்ள அந்த புள்ள அந்த நினைச்சிட்டாங்க, அவங்க கொண்டு போயிட்டாங்க. பின்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுடைய கனவிலே இரவு உறங்குகின்ற பொழுது தூங்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. வந்து அவர்களிடத்திலே சுப செய்தி சொல்லி அவர்களுக்கு விலாயத்தை கொடுக்கிறார்கள். இறைநேசர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை புரிந்து கொண்டார்கள். அதோடு அவர்கள் விலாயத்தை பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த அளவுக்கு இந்த இந்த ஈமான் எப்படி வந்தது? இது முஹப்பத், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத். அந்த ஈமான் அல்லாஹ் ரசூல் மீது உள்ள முஹப்பத், இது இல்லாமல் நாம் எந்த ஒன்றையும் அடைந்து விட முடியாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒரு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது கதவை யாரை தட்டுகிறார்கள். ஒரு திருடன் உள்ளே வந்து அவன் திருடத்துறதாக வந்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன செய்கிறார், விளக்கை ஏற்றிய பிறகு அந்த மனிதர் என்ன செய்கிறார், போதுராக முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அவர்களுடைய கட்டிலின் கீழாக ஒளிந்து விடுகிறார். அப்போ வந்தவர்கள் அவர்களை சலாம் விசாரித்து அவருடைய துவாக்களை வாங்கிவிட்டு செல்கின்ற சமயத்தில் எங்களுடைய ஊருக்கு எங்களுடைய நாட்டிற்கு ஒரு செய்தி வேண்டும், ஒரு தலைவர் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது கட்டிலு கீழால் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த திருடனை பிடித்து கொடுத்தார்களாம். இவரை கொண்டு போருங்கள், அங்கே இவர் உங்களுக்கு செய்யதாக இருப்பார் என்று அவர்களுக்கு விலாயத்தை கொடுத்து அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே அவர்கள் கொடுத்து அந்த மனம் சுத்தமாக அவர்கள் ஒரு செய்யதாக ஒரு இடத்திற்கு சென்று அவர்கள் மார்க்கத்தை பணியாற்றினார்கள். மங்கான நில்லாயோ காணந்தாலோ அவர்களுக்கு கொடுப்பாருன்னா அல்லா இடத்துல வாங்கி கொடுத்தார்கள். மங்கான நில்லா யார் அல்லாவுக்கான வருகிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ஆகிவிடுகிறான் என்பதை நாம் பார்க்கின்றோமே. ராமியத்துல் பஷரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்கள் அவங்களுடைய வீட்டிலே திருடன் வருகின்றார். திருடன் வந்து என்ன செய்யறான், களவெடுத்து செல்வதற்காக வேண்டி வருகின்ற போது அவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் ஒரு மூட்டை எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். அவர்களை கூட்டு அழைத்து அவரிடத்தில் சொல்கிறாங்க, நான் சில விஷயங்களை சொல்வேன், அதை மட்டும் நீ ஏற்றுக்கிறேன், என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளையும் நீ எடுப்பதற்கு அனுமதி தருகிறேன் என்று எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல பெண்மணியாக இருக்கிறார் அல்லவா, என்ன செய்ய வேண்டும், நான் 2 ரக்காத்து நீ அல்லாஹ்வுக்காக தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள உதவி செய்து தொழுவதற்காக வேண்டி அவர் கையை கட்டுகின்ற பொழுது, தக்பீர் கட்டுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் இவர்கள் இறை பிரார்த்தனை செய்கிறார்கள். யா அல்லாஹ், நீ எவ்வாறு என்னை உன்னுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்தாயோ அதே போன்று இந்த மனிதனையும் நீ அவனுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து விடு, அவருடைய கல்வியை மாற்றிவிடு, தெரியாமல் திருட வந்து விட்டார், தெரியாமல் இந்த தவறை செய்து விடுகிறார், எனவே அவரை மன்னித்து நீ அவனுடைய பாதையில் உன்னுடைய பார்வையை அவர் மீது செலுத்திவிடு என்று அவர்களிடத்திலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர் சலாம் வாங்கிய பின்புதான் அவருடைய உள்ளம் மாறி அப்படியே தௌபா செய்து இவரிடத்திலே மண்டியிட்டார்கள் என்பதினை அந்த விலாயத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி கொடுத்தார்கள். ஆக இவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம், அவருடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே வாங்கி ஒரு மனிதனை நல்ல முறையிலே ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் அவுலியாக்களுக்கு இருக்கிறது, சஹாபாக்களுக்கு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் அவர்களுக்கு ஊட்டினார்கள். இவர் மிகப்பெரிய போர் ஹைபர் யுத்தத்தில் ஒரு கருப்பினத்து காஃபிர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி ஈட்டியை எடுத்துக்கொண்டு வந்து நோட்டமிடுகிறார். நம்முடைய நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூடாரத்தில் இருந்து கொண்டு சஹாபாக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களத்திலே நடக்கக்கூடிய அந்த நடத்தையை பார்த்து அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டே இருந்த அந்த சஹாபி, அந்த காஃபிர் அதை நோட்டமிட்டவராக அப்படியே கருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் மனம் திருந்தி தௌபா செய்ய வேண்டும் என்று அந்த ஈட்டியெல்லாம் போட்டு என்ன செஞ்சார், சல்லல்லாஹு போயிட்டார். போய் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் பாவ மன்னிப்பு தேடி இஸ்லாத்தை ஏற்ற பின்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், எனக்கு ஒரு வாள் வேண்டும், எதற்காக வேண்டி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் அதிலே சென்று போர் செய்ய வேண்டும்,
உடனே அவருடைய உள்ளமெல்லாம் எவ்வாறு மாறிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வந்த ஈட்டியோடு வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த பின்பு என்ன செய்துவிட்டது, அவருடைய உள்ளம் எல்லாம் மாறி ஈமானுடைய சுவையை உணர்ந்ததின் காரணமாக அதிலே போரிலே நான் சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று அது ஒரு துளி கணத்திலே சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்னாங்க, அந்த மனிதர் சொர்க்கத்தை அடைந்து விட்டார் என்று சொன்னார். அவர் ஒரு வேளை கூட தொழவில்லை, அவர் முஸ்லீமாக ஆகினார், பாவ மன்னிப்பு தேடினார், சஹாபியாக ஆகினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தால் ஒரு நொடி சஹாபா ஆகிட்டார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பட்டவராக ஆகிவிட்டார், பின்பு ஷஹீதாகவும் ஆகிவிட்டார். கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அவர் பெற்றதின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். சொர்க்கத்தில் என்று அவர் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார். எந்த அளவுக்கு பாருங்கள், முஹப்பத்தை கொண்டு நாம் எங்கே போல் சென்று விட வேண்டும். ஆக ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது, தாங்கள் யாபம் வருகின்ற பொழுது உங்களை நினைத்தாலே எனக்கு சந்தோஷம், உங்களை கண்டாலே எனக்கு சந்தோஷம், உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம். எனவே நான் வீட்டில் இருக்கின்ற பொழுதும் எனக்கு பார்க்க வேண்டும் என்று, உங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் ஓடோடி வந்து உங்களை சந்தித்து விடுகின்றேன். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு மறந்து விட்டார் என்று சொன்னால் என்னால் சந்திக்க முடியாது யா ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் கவலையோடு முஹப்பத்தோடு அந்த முஹப்பத்தை தண்ணீரிலே கலந்து அவர்கள் விடுகின்ற பொழுது கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அந்த மாமன் அஹபப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவரோடு இருப்பாய். விஷயமே முடிஞ்சிருச்சு. நாம் யாரை பிரியப்படுகின்றோமோ அவர்களோடு தான் நாம் இருப்போம் என்று கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நாம் யாரை முஹப்பத் வைக்கின்றோமோ அவர்களை நாம் சஹாபாக்களே, தாபியங்களே, கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இன்னும் பல இறைநேசர்களை, அல்லாஹ்வுடைய வழியிலே நடக்கக்கூடியவர்களை நாம் பிரிய வைக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் அவர்களோடு இருப்பதற்கு உண்டான ஒரு விஷயத்தை கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்து விட்டார்கள். அப்போ நாம் வந்து சினிமாக்காரர்களையும் ஸ்போர்ட்ஸ்மேன்களையும் இன்னும் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய பிரபலியமாக இருக்கக்கூடியவர்களை நம் மனதில் வைத்து நடந்தோம் என்று சொன்னால், அதையே நாம் ஈமான் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். அல் முத்தஹாப்பூன ஃபிய்ய லஹும் மனாபிரும் மின் நூர், எவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்காக வேண்டி யார் பிரியப்படுகிறாரோ அவரோடு பிரகாசமான மிம்பர் அந்த மறுமையில் இருக்கும், அதிலே இருந்து அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள், ஒன்றோடு ஒன்று அவர்கள் சேர்ந்து அல்லாஹ் வைத்து கொண்டிருப்பான். பிற நலம் பேணும் விஷயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நீதித்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள், நாட்டினுடைய தலைவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பொறுப்பாளர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மக்கள் மீது நல்லெண்ணம் இருந்தார் என்று சொன்னால் அவர்கள் பிரியம் வைக்கிறார்களா? நல்லெண்ணம் வைக்கின்ற பொழுது, பிற நலம் பேணும் பொழுது இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அவர்களை சரி செய்து விடுவார்கள். நீதி விஷயத்திலே சமுதாயமும் பல குடும்பங்களும் தனி மனிதனும் பாதிக்கப்படுவது அதிகமாகவே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய தலைவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? வரலாற்றை புரட்டி பார்த்தால் தலைவரிடம் தவறு நடந்து என்று சொன்னால் நீதம் கிடைக்காவிட்டால் தான் தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணி அதற்கு தண்டனையை அவரே பெற்றுக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை தான் நம்முடைய இஸ்லாமிய சஹாபாக்கள் செய்தார்கள். நீதம் சரியான முறையிலே ஒரு இடத்திலே நடக்கவில்லை என்று சொன்னால், நீதம் ஒரு இடத்திலே சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள். இஸ்லாமிய ஆட்சியை எடுத்த பிறகும் அந்த விஷயத்தை எடுத்து பார்த்தால் தன் தேவையை குறைத்து பிறர் தேவையை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்கள், தலைவர்கள். தலைமை இடத்திலே தவறு நடந்தாலும் கூட தலைவர் தவறு செய்வது நாம் செய்துவிட்டோமோ என்று வருந்தி அல்லாஹ்விடத்திலும் பாதிக்கப்பட்டவரிடத்திலும் மன்னிப்பு தேடி அந்த பாவத்திற்கு அந்த தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் நாம் பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியை பார்க்கின்றோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சியில் அவர்களுக்கு பின்வந்த ஆட்சிகளையும் பார்க்கின்றோம். அதிலே நியாயம் இருந்தது, நீதி இருந்தது, அன்பு இருந்தது, அரவணைப்பு இருந்தது, முஹப்பத் இருந்தது, நற்பண்புகள் இவைகளெல்லாம் பிற நலங்கள் இருந்ததினால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த விஷயத்திலாம் படித்தால் நமக்கு விளங்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீர் மோமினாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி அவர்களுக்காக வேண்டி ஒரு மதுரமான ஒரு விஷயத்தை, பாயாசமோ அல்லது ஏதோ ஒரு மதுரமான ஒரு இனிப்பை, ஒரு பலகாரத்தை செய்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார்கள், இது என்ன புதிதாக இருக்கிறது, உணவோடு சேர்த்து ஒரு புதியதாக ஒரு பலகாரம் இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் எனக்கு செலவுக்காக தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செலவிலிருந்து
மிச்சம் பிடித்து அதிலிருந்து ஒரு பாயாசம் ஒரு மதுரத்தை நான் செய்திருக்கின்றேன் என்று சந்தோஷமாக கொண்டு கொடுத்த அந்த விஷயத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் அமீருல் மோமினின் எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த அளவுக்கு மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு என்னிடத்துலேருந்து வருமானம் இருக்கிறதா என்று அதிலிருந்து ஒரு உதாரணமாக 100 ரூபாய் என்று சொன்னால் அந்த 100 ரூபாய் எடுத்தவர்கள் 75 ரூபாயாக குறைத்து கொண்டார்கள். அதை குறைத்து அதனை மீதம் அந்த அளவு இந்த செலவு எனக்கு போதுமானது குடும்பத்தை நடத்துவதற்கு என்று அந்த அளவுக்கு அவர்கள் ஈமானை அந்த நீதத்தை நிலைநாட்டினார்கள். பிற நலனிலே அக்கறை கொண்டார்கள். இப்பொழுது உள்ள நிலைமை நாம் நினைத்து பார்த்தால், அரசியல் தலைவர்களிடத்திலே பார்த்தால், அவர்களிடத்திலிருந்து நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய கடனை அடைத்து விடலாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீதியிலே நடக்கின்ற பொழுது ஒரு கணவன் மனைவி ரோட்டிலே பேசி கொண்டே வருவாங்க. அப்போ அவங்க அமீருல் மோமின் அவங்கள பார்க்க தான் வர்றாங்க. இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டே வரும்போது இவங்க கையில் சாட்டை ஒன்று இருக்குது, எப்பவும் இருக்கும். அந்த சாட்டையை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அப்போ அவன் அடிக்கும்போது நாம் அமீருல் மோமினை பார்ப்பதற்காக நியாயம் கேட்பதற்காக நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இப்போ அடி விழுத அப்படின்னு சொல்லி எப்போ நியாயம் கிடைக்காது போல தெரியுது அப்படிங்கிற விஷயத்தை பேசிக்கொள்ளும்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டபொழுது அவருக்கு மனம் விம்பி அவர்கள் மனதிலே நாம் அநியாயம் செய்து விட்டோமோ என்று எண்ணி அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு அவர்களிடத்திலே அவர்களுக்கு விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவரை கண்ணியமாக அனுப்பி வைத்தார்கள். மாத்திரமல்ல, அதனை நினைத்து சொல்லி காட்டி நான் அநியாயம் செய்து விட்டனோ, நான் அந்த மக்களுக்கு அநியாயம் செய்து விட்டனோ என்று அழுது புலம்பி அல்லாஹ் இடத்திலே துவா செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இன்றைய காலத்தில் அடுத்த ஒரு நிலையிலே நாம் அக்கறை கொள்கிறோமா, வருத்தம் கொள்கிறோமா, தன் தவறை நினைத்து வருந்தியதுண்டா, அந்த நீதி இங்கே இருக்கிறதா, நினைத்து பார்க்க முடிகிறதா? நாம் நிலைமை நீதி விஷயத்திலே ஏழை பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்று எண்ணி அவர்களுக்கு தனி நீதங்களை கொடுக்கப்படக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டினுடைய கவர்னர்களாக இருந்தார். கவர்னராக இருக்கின்ற பொழுது, அந்த அமீருல் மோமினாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய மனைவி சொல்கிறாங்க, அமீருல் மோமினீனே நீங்கள் என்ன செய்யணும், கிழிந்த ஆடைகளை உடுத்திருந்தாங்க. அவங்களுடைய கிழிந்த ஆடைகளிலே ஒட்டு போட்டு அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகனுடைய ஆடைகளும் கிழிந்திருந்தது, ஒட்டு போட்டு இருந்தது. இதனை அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள் மாற்றி எடுக்கலாமே, ஹலாலான முறையிலே சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே என்று கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு வாழவில்லையே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் வாழவில்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாயிலே படுத்தார்கள் என்று சொன்னால் அந்த பாயினுடைய அடையாளம் முதுகிலே சிவப்பாக அப்படியே அடையாளம் பதிந்து இருக்குமே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தரவில்லையே என்று சுக்குர் செய்தவர்களாக நம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. ஒரு நாள் நல்ல வெயில் காலம், ஹஜ்ரத் அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மதுரமான சர்பத், ஒரு கூலான சர்பத்து இருந்து என்ன செய்கிறாங்க, வந்து கொடுக்குறாங்க, அவங்களுடைய தோலை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த வாங்க மறுத்து விட்டு சொன்னாங்க, மக்களுக்கெல்லாம் கிடைக்கும் பொழுது நானும் சாப்பிட்டுக் கொள்கிறேன், எல்லா மக்களுக்கும் கிடைக்குமே, அப்பொழுது நானும் இதனை குடித்துக் கொள்கிறேன், இப்பொழுது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. இப்படி பிறரை பற்றி நினைத்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், நீதவான்கள், வாய்ப்பும் வனப்பும் பெற்றவர்கள், செல்வந்தர்களை நாம் பார்க்க முடியுமா? ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வேறு சஹாபியோடு ஒரு பிரச்சனையிலே தர்க்கமாகிவிட்டது. அது கோர்ட்டுக்கு செல்கிறது, நீதிபதி அங்கே செல்கிறது. அங்கே நீதிபதியிட்டு செல்கின்ற பொழுது நீதிபதி ஒரு சஹாபி அவங்க இருக்கிறாங்க. இவங்க செல்லும் பொழுது இவங்க அமீருல் மோமினீன், இவர்களை பார்த்த பின்பு அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையில் இவர்களை பார்த்த பின்பு அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களை நலம் விசாரிக்கிறார்கள். உடனே கோபம் வந்து விட்டது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. என்ன செய்கிறீர்கள், நீங்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று அவர்களை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக வேறொருவரை நீதிபதியாக ஆக்கி அந்த விஷயத்தை விசாரிக்க சொன்னாங்க. ஏன் என்று சொன்னால், நான் குற்றவாளியாக வந்திருக்கிறேன், இங்கே விசாரணைக்காக வந்திருக்கின்றேன், அந்த விசாரணையை முடிக்கின்ற வரை நீங்கள் எனக்கு மரியாதை செலுத்து என்று சொன்னால், நீங்கள் நீதமாக நீதியை கொடுத்தாலும் கூட இது இவருக்காக கொடுத்து விட்டால் அந்த நிலைமை வந்துவிடுமே என்ற பயத்திலே நீதத்தை நிலைநாட்டி காட்டினார்கள். ஆக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பிற நலம் பேணுவதில் இருப்பவர்கள் பெருமை இருக்கக்கூடாது. பொது நலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமை இருக்கக்கூடாது. யாரும் கேட்க முடியாது என்ற திமிரு அகங்காரம் இருக்கக்கூடாது. கோபக்காரராக இருக்கக்கூடாது. இவ்வாறு இருந்தால் பிறர் நலத்திலே அக்கறை கொள்ளக்கூடிய தகுதியாக இருக்கிறார். அவரிடத்திலே நல்ல எதிர்பார்ப்பை நாம் பார்க்க முடியும். நாம் எத்தனையோ பேர்கள் நமக்கு பொது நலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விற்காகவும் இந்த மக்களுக்காகவும் நன்மையை நாடி செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி தருவானார். பொதுநலை பற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆயத்துக்களை சொல்கிறாங்க. தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தாக்கிலூன். முதல் 5 ஆயத்துக்களை உங்களுக்கு வசியத்தாக நான் செய்கிறேன், நீங்கள் அறிவாளியாக இருந்தால் உணர்ந்து கொள்வீர்கள்.
அடுத்த 4 ஆயத்துகளில் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் ததக்கரூன். அடுத்ததாக சொல்கிறாங்க தாலிக்கும் வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லக்கும் தத்தகூன் என்று 10 ஆயத்துக்களை முடிக்கிறான், அல்லாஹ் முடிக்கிறான். முதலாவதாக அல்லாஹ் துஸ்ரிகு பில்லாஹி ஷைஆ, இறைவனுக்கு நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள், இறைவன் அல்லாததை நீங்கள் வணங்கி விடாதீர்கள். இரண்டாவதாக வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பிற நலம் பேணுங்கள். பெற்றோரை விட்டுவிட்டு நீங்கள் பிற நலத்தில் உபகாரம் செய்வதற்கு அது இல்லை என்று சொல்கிறாங்க. வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத் இம்லாக், நீங்கள் உங்கள் குழந்தைகளை வறுமையை நினைத்து நீங்கள் கொண்டு விடாதீர்கள், அவர்களுக்கு ரிசுக்கை நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா குடும்ப கட்டுப்பாடுகளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கின்றோம். அதிலே உள்ள பிரச்சனை. அல்லாஹ் உங்களின் குழந்தைகளுக்கும் உலகத்திலே படைத்தே வைத்திருக்கின்றா. எல்லாம் உங்கள் குழந்தை வருகின்றதா அதற்கு ஒன்று அக்கே அல்லாஹ் படைத்திருக்கான். 6 மாதத்திலே வளரக்கூடிய அந்த விவசாயங்கள் இப்போது 10 நாள்களில் 15 நாள்களிலே 1 மாதங்களிலே கையிலே கிடைத்து வருகிறது விளைச்சல் பொருள். ஒரு வீடு கட்ட வேண்டிய இடத்திலே 40 வீடுகளை 40 அடுக்குமாடிகளாக கட்டி வருகின்றார்கள். இறைவனை நம்முடைய புத்திக்கு நாம் கொண்டு வரக்கூடாது, இறைவனை நாம் குறை சொல்லி தரக்கூடாது, காலத்தையே குறை சொல்லாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. நாம் இறைவனை நம்முடைய புத்திக்கு நாம் எடுத்துக்கொண்டு இறைவன் எனக்கு தரவில்லை, அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று குற்றம் செய்து கொண்டிருந்தால் அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான ஒன்று இல்லை. மக்கள் தொகை கூடிவிடும், உணவு கிடைக்காமல் திண்டாடுவார்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டு அதையெல்லாம் அல்லாஹ்வுக்கு நிவர்த்தி செய்து தர முடியாதா? பொருளாதாரத்தை உயர்த்தர முடியாதா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எல்லா வகையிலும் நமக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறான். ஒருவன் குழந்தை வேணாம் என்று நினைத்தான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதுக்கு முன்பே அவன் ஒதுக்கி கொள்கிறான். இப்பொழுது நிறைய இடத்துல அடிக்கிறது, இப்பொழுது வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கொள்வோம். நான் தருவதை நீ தடை செய்கிறாயா, உனக்கு ஒன்றுமே கிடையாது என்று அல்லாஹ் பின்வாங்கி கொள்கிறான். இப்படி சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. முன்னால் எல்லாம் கணவன் மனைவிகளை பார்க்கின்றோம், அவர்கள் முன்னால் உள்ள தம்பதிகள் இவங்களெல்லாம் நம்மளுடைய மூத்த மக்களாக இருக்கிற அவங்களுக்கு தெரியும். 8-10 பிள்ளைகளை பெற்றார்கள், 7-8 பிள்ளைகளை பெற்று வளர்த்தார்கள். 5-6 பிள்ளைகளை பெற்று வளர்த்து கஷ்டமான காலங்களிலும் அவர்கள் பிள்ளைகளை வளர்த்து பிற நலனிலே அக்கறை கொண்டு அல்லாஹ்விற்காக வளர்த்ததின் காரணமாக இன்று சந்தோஷமாக மக்கள் செல்வத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? நமக்கு 1 போதும் 2 போதும், இப்பொழுது வேண்டாம், கொஞ்சம் நாள் கழித்து பார்த்து கொள்வோம் என்று பேசும் பொழுதே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுவாங்க. அப்போ அது தடுக்கப்படும் என்று சூஃபியாக்கள் சொல்லுவாங்க. காரணம், வளர்க்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை, வசதி இல்லை, ஆட்கள் பலம் இல்லை. 1 அல்லது 2 குழந்தைகளை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் உலகத்திலே பெரிய சாதனை படைத்தது மாதிரி நாம் என்றி மன ரீதியிலும் உடல் ரீதியிலும் பலகீனமாக ஆகிக் கொள்கிறார்கள். சிலர் நிறுத்திக் கொள்கிறார்கள். இதன் விபரீதம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவங்களை கேட்கின்ற பொழுது அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதில்லை. ஆக இதற்கு பின்பு அவர்கள் என்ன செய்கிறாங்க? மருத்துவத்தில் போய் டாக்டர் இடத்துல போய் என்ன செய்கிறாங்க? முறையிடுறாங்க. அவங்களுடைய தேவைகளை அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. ஆக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் டாக்டர் இடத்திலே சென்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாடியவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான். யா அல்லாஹ், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் இந்த மஜ்லிஸின் போட்டா யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு கொடுத்து ஆரோக்கியமான குழந்தையை கொடுத்தல்வாயா. இதனையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த விஷயத்தில் தான் கொண்டு வருகின்றான். குழந்தையினுடைய விஷயத்திலே, குழந்தை வளர்ப்புடைய விஷயத்திலே அக்கறை காட்டுங்கள். அதுவும் பிற நலம் எதிர்பார்ப்பதிலே உண்டு, அதுவும் பிற நலனிலே உண்டு என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு காட்டி தருவான். வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வ மா பத்தன், பாவமான காரியங்களை உள்ரங்கத்திலும் வெளிரங்கத்திலும் செய்து விடாதீர்கள். வலா தக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், அடுத்தவர்களை அநியாயமாக நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள். வலா தக்ரபு மாலல் யதீமி இல்லா பில்லதி ஹிய அஹ்ஸன், யதீமுடைய பொருளை நீங்கள் தொட்டு விடாதீர்கள், நெருங்கி விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதீமுடைய ஒரு யதீம் ஒரு ஆளுடைய தோட்டத்தை அவர்கள் அபகரித்து கொண்டு வந்துட்டார். அப்போ அங்கே விசாரணைக்கு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அந்த தோட்டத்தை நீங்கள் உங்களுக்கு உள்ளது இல்லை, அந்த எத்தீம் இடத்துல சொல்கிறாங்க, அந்த தோட்டம் உங்களுடைய இல்லை, நீங்கள் கொடுத்து விடுங்க, அதை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க, அவங்கள சேர்த்துருங்கன்னு சொல்லிவிட்டு சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, தோழர்களே, இந்த தோழர் ஒரு எத்தீமான தோழர், இவருக்கு அந்த தோட்டத்தின் மீது ஆசை வைத்து விட்டார், எனவே நீங்கள் யாரும் வாங்கி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, என்னுடைய தோட்டத்தை நான் கொடுத்து விடுகிறேன் யா ரசூலுல்லாஹ், 1000 மரங்கள் இருக்கிறது, நான் அதை கொடுத்து எதையும் வாங்கிக் கொள்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொடுத்த பின்பு உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு, அபு தஹ்தா
நீங்கள் உங்களுடைய செயலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், உங்களுக்கு சொர்க்கத்திலே அல்லாஹ் ஒரு தோட்டத்தை உருவாக்கி விட்டான் என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாத காலத்தின் நேரத்தை கருத்தில் கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் பிறநலம் பேணி நடப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸின் போட்டால் நம் நாட்டு சட்டங்களை நிறைவேற்றி தருவானாக, நோய் நொடிகளை சுகமாக்கி தருவானாக. நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மை கொண்டு செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆஃபியத்தும் ராகத்தையும் தருவானாக. இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பை தருவானாக என்று கூறி கேட்டுக்கொண்டு வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. صلواتي على النبي ما